ஸோ தாய் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எப்படி விஎஸ் கோட் எடிட்டரில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய டெலிகிராம் பாட்டை ரன் பண்ணுறது இதை பற்றி பார்க்கலாம். ஆக்சுவலாக இது எப்படின்னா இது லோக்கல் ஹோஸ்ட்டு. நீங்கள் ஹீரோக்கு இல்லை கோய்பி இந்த மாதிரி மற்ற டெப்ளாய்மெண்ட் சர்வரில் டெப்ளாய் பண்ணாமலேயே நம்ம லோக்கல் ஹோஸ்ட்டில் செக் பண்ணி பார்த்துக்கலாம் நம்ம பாட் எப்படி ரன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ இது மோஸ்ட்லி யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா பாட் க்ரியேட் பண்ணுறவங்க அண்டு நம்ம பாட் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னு செக் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் சிம்பிளாக ஒரு கோட் எழுதியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ அதை சேவ் பண்ணியிருக்கேன் bot.py அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பிஒய் பைத்தான் ஃபைல் வச்சு சேவ் பண்ணால் தான் ரன் ஆகும். ஓகேங்களா? ஸோ நேம் பாட் அப்படின்னு வச்சுருக்கேன். நீங்கள் எந்த நேம்லாம் வச்சு சேவ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த ஃபைலை நான் விஎஸ் கோடில் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ நான் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி வச்சுட்டேன். ஃபைல் கொடுத்து ஓப்பன் கொடுத்து நீங்கள் எந்த ஃபோல்டராக அது சும்மா நார்மலாக வச்சுருந்தா ஓப்பன் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஓகே, இந்த கோடில் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு நெசசரியான காம்போனன்ட்ஸ், ஓகேங்களா, அந்த பைரோகிராம் லைப்ரரியிலேருந்து இம்போர்ட் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு க்ரெடென்ஷியல் யூஸ் பண்ணியிருக்கேன். என்னென்னா ஏபிஐ ஐடி, ஹேஷு, பாட் டோக்கன், இது 3. ஏன்னா நம்ம தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டை ஸ்டார்ட் ஆகும். அப்புறம் ஹேஷு, இதை பற்றிலாம் உங்களுக்கு தெரியும். ஸோ இதை பற்றிலாம் உங்களுக்கு தெரில அப்படின்னா நீங்கள் நம்ம சேனல் ப்ளேலிஸ்ட்டை செக் அவுட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது எப்படி ஃபைன் பண்ணுறது அப்படின்னு நான் வீடியோஸ் போட்டிருக்கேன், நிறையா வீடியோஸ் போட்டிருக்கேன். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே கிளைண்ட்டுங்கிற ஒரு கிளாஸில் கால் பண்ணியிருக்கேன். இங்கே டெக் மேகசின் நேமு இப்போ கீழே இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ என்ன இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன்னா நேம் சாம்பிள் பாட். ஸோ ஏபிஐ ஐடி, ஏபிஐ ஹேஷு, பாட் டோக்கன், ஓகேங்களா, இது 3 எனக்கு இனிஷியலைஸ் ஆகும். கீழே பிரிண்ட்டில் பாட் ஸ்டார்டட்னு கொடுத்து வச்சுருக்கேன். ஒரு மெசேஜ் பிரிண்ட் ஆகும். பாட் நம்ம ஸ்டார்ட் பட்டன் கொடுத்து பாட் ஸ்டார்ட் ஆகிடுச்சா இல்லையா அப்படின்னு ஃபைன் பண்ணுறதுக்காக கீழே அது நேம் வச்சு நான் கொடுத்தேன். ஓகேங்களா? ஸோ இதுதான். இதை விட நீங்கள் இன்னும் சிம்பிளாகவே போடலாம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் எப்படி ஒரு பாட்டை ரன் பண்ணுறது லோக்கல் ஹோஸ்ட்டில், அது நீங்கள் டெப்ளாய்மெண்ட் சர்வர் எடுத்துகிட்டு போகாமல் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு தேவையானது பைத்தான். ஸோ பைத்தான் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இன்ஸ்டால் பண்ணிட்டு நீங்கள் ஒரு வாட்டி செக் பண்ணணும் பைத்தான் இன்ஸ்டால் ஆகிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு சிஎம்டி அப்படின்னு போட்டுங்க. உங்களுக்கு கமாண்ட் ப்ராம்ப்ட் வரும். இதில் பைத்தான் --- அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா பைத்தான் வெர்ஷன் காமிக்கும். ஸோ இப்படி காமிச்சிருச்சுன்னா உங்கள் சிஸ்டத்தில் பைத்தான் இன்ஸ்டால் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஓகேங்களா? ரெண்டாவது நீங்கள் விஎஸ் கோடு. ஸோ இது இன்ஸ்டால் பண்ணியும் பண்ணலாம், பண்ணாமையும் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம விஎஸ் கோடில் வச்சு காமிக்கிறதுனால விஎஸ் கோடு வச்சுருக்கேன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு நேம் bot.py சேவ் பண்ணிட்டேன். இது கோடு. இல்லை எனக்கு இதெல்லாம் வேணாம் ப்ரோ, கோட் ஃபைல் கொடுங்க அப்படின்னா ஸோ இதை பற்றியும் நான் நம்ம சேனல்லே போட்டிருக்கேன். ஸோ இந்த பிளேலிஸ்ட்டை நீங்கள் செக் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ இதில் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் க்ரியேட் பண்ணுறது ஸ்க்ராட்ச்லேருந்து ஒரு பாட்டை. ஆனால் நான் சர்வர் டெப்ளாய் வச்சு பண்ணி காமிச்சிருப்பேன். ஓகேங்களா? ஸோ அதனால நீங்கள் அந்த வீடியோஸ்லாம் பாருங்கள், அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இல்லை எனக்கு இந்த கோட் மட்டும் கொடுங்க அண்ட் எப்படி ப்ராசஸ் பண்ணுறது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ ரெண்டுத்தையும் சேர்த்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு ஃபைலாக கொடுத்துருக்கேன். ஸோ தேவைப்படுறாங்க நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா உங்களோட ஏபிஐ ஐடி, ஹேஷ், பாட் டோக்கன் கொடுக்கணும். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு மெயின் ஸ்டெப் இதுதான். உங்களோட டெர்மினல் ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ இதுக்கு 2 லைப்ரரி வேணும். ஓகேங்களா? ஸோ அதாவது இது டிபெண்டன்சின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு சில ப்ராஜெக்ட்ஸ் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்குன்னு சில லைப்ரரிஸ் இருக்குது. உதாரணத்துக்கு நீங்கள் பைத்தான் வச்சு பண்ணீங்க அப்படின்னா நம்ம பிப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணி அதர் இதிலேருந்து நம்ம அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு ப்ராஜெக்ட்டுக்கு தேவையானது. ஸோ அந்த மாதிரி. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா
ஸோ இதில் 2 இருக்குது. இப்போ நீங்கள் சிம்பிளாக ஒரு பாட் பண்ணுறீங்க, ஏபிஐ இல்லாமல் ஃபங்க்ஷனாலிட்டி, இந்த ஜாயின் சேனல் இந்த மாதிரி இல்லாமல் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை நான் கொஞ்சம் அட்வான்ஸாக பண்ணுறேன் ஏபிஐ வச்சு, இந்த மாதிரி பண்ணும்போது இதை வந்து நீங்கள் ரெக்குயர்மெண்ட்டாக நம்ம இன்ஸ்டால் பண்ணுவோம். ஸோ பைத்தான் யூஸ் பண்ண தெரிஞ்சவங்களுக்கு இது தெரியும். ஸோ பிப் இன்ஸ்டால், பில்லோ இந்த மாதிரி பேக்கேஜஸ் வந்து நம்ம இம்போர்ட் பண்ணணும் நம்மளுடைய ப்ராஜெக்ட்குள்ளே. இப்போ நான் இதை இன்ஸ்டால் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இதை காப்பி பண்ணிட்டு இந்த கமாண்டை அடித்தேன் அப்படின்னா இது எனக்கு ரெக்குயர்மெண்ட் சாட்டிஸ்ஃபைடுன்னு காமிக்கும். ஏன்னா நான் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிப் இன்ஸ்டால் பைரோகிராம் டிஜி கிரிப்டோ வந்து இன்ஸ்டால் இது பண்ணி வச்சுட்டேன். ஓகேங்களா, அதனால புதுசாக நீங்கள் பண்ணிங்கன்னா இது ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆகி முடிச்சிடும். ஓகேங்களா, ஸோ இதுக்கடுத்து நம்ம நார்மலாக ரன் பண்ண வேண்டியதான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டெர்மினலை க்ளோஸ் பண்ணிட்டு இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா ரன் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ப்ளே ஐக்கான் அந்த சிம்பிள் போட்டு இதில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ரன் கோடு இருக்கும். ஸோ அது கொடுத்தாலும் ஓகே தான், இல்லை ரன் பைத்தான் ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். நீங்கள் இதில் எது கொடுத்தாலும் ஓகே தான். ஓகேங்களா, ஸோ இப்போ நான் ரன் கோட் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேங்களா, இதே இது நீங்கள் வந்து ஒரு ஃபோல்டருக்குள்ளே போட்டு பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் இதுவும் கொடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா கமாண்ட் டெர்மினல் இருக்குல்ல, ஸோ அதுலேயே வந்து நீங்கள் பைத்தான் அப்படின்னு போட்டு உங்களுடைய பாட்டோட நேமை போட்டு .py போட்டு என்ட்ரு கொடுத்தீங்க அப்படின்னா வந்துடும். ஓகேங்களா, ஸோ அப்படியும் பண்ணிக்கலாம். ஸோ இது கொடுத்தோன்னா இப்போ வந்து பாருங்கள் கீழே டெர்மினலில் வந்து காமிக்கும் பாட் ஸ்டார்டட் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிருச்சா. நம்ம வந்து இங்கே வந்து பிரிண்டில் கொடுத்துருந்தோம் பாட் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லிட்டு அது இங்கே காமிச்சிருச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து டெலிகிராமில் போயிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஸோ நான் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி வச்சுட்டேன். ஓகேங்களா, இப்போ நான் வந்து ஸ்டார்ட் அப்படின்னு போடுறேன். ஸோ இப்போ வந்து பாட் வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகுது. அப்படி நீங்கள் இங்கே ஸ்டார்ட் போடும்போது இங்கேயே நமக்கு காமிச்சிடும் சம்திங் நீங்கள் ஏதாவது மிஸ்டேக்ஸ் பண்ணியிருந்தீங்க, ஏபிஐ ஐடி ஹேஷில் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்கன்னா அது வந்து இங்கே காமிச்சிடும் ஃபஸ்ட்டே. அப்போ தான் அதுக்கடுத்து பாட் ஸ்டார்டர் வந்து வந்திருக்காது. ஸோ இப்போ வந்து ப்ராப்பராக இருக்கனால பாட் ஸ்டார்டர்னு வந்துருச்சு. பட் இங்கே வந்து நம்ம ஸ்டார்ட் கொடுத்தா என்ன ஃபங்க்ஷன் நடக்கணும், என்ன லாஜிக் வந்து நம்ம எழுதலை. ஓகேங்களா, ஸோ இப்போ நான் அதை வந்து நான் சும்மா எழுதுகிறேன். நீங்கள் அதுக்கடுத்து நீங்கள் வந்து உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல நீங்கள் Ctrl+C அடிச்சிங்கன்னா இது வந்து கட் ஆயிரும் இந்த ஆப்ரேஷன். ஓகேங்களா, இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அதை கொடுத்துட்டு இந்த இடத்துல லைனை ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் என்ன ஆட் பண்ணியிருக்கேன்னா மேலே நம்ம வச்சுருக்கேன் கிளாஸில் காலி பண்ணியிருந்த அந்த இதை நேம் டெக் மேகசின். ஓகேங்களா, கிளைண்ட் வந்து நம்மளோட இது கிளாஸு நேம் வந்து டெக் மேகசின் filter.com ஸ்டார்ட்டுன்னு நான் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து என்ன ஆகும்னா ஸ்டார்ட்டு கிளைண்ட் மெசேஜ்.replyல ஹலோ வெல்கம் டு டெக் மேகசின் பாட் அப்படின்னு பிரிண்ட் ஆகணும். ஓகேங்களா, ஸோ இப்போ நான் இதை வந்து சேவ் பண்ணுறேன். மறுபடியும் நான் ரன் கோடு கொடுத்தேன் அப்படின்னா இங்கே பாட் ஸ்டார்டர்னு காமிச்சிருச்சு. இப்போ நீங்கள் டெலிகிராமில் போயிட்டு ஸ்டார்ட் பண்ணி பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஹலோ வெல்கம் டு டெக் மேகசின் பாட். ஃபஸ்ட்டு நம்ம வெறும் மெசேஜ் மட்டும் தான் வச்சோம். ஓகேங்களா, செக் பண்ணுறதுக்காக. இப்போ வந்து அதை ட்ரிகர் பண்ணியிருக்கோம், லாஜிக் எழுதியிருக்கோம் ஸ்டார்ட் பட்டனுக்கு. ஸோ ஸ்டார்ட்டுன்னு கொடுத்தோம் என்ன வரணும். ஓகேங்களா, ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து விஷுவல் ஸ்டுடியோ கோட் எடிட்டரில் வந்து உங்களுடைய பாட்டை வந்து ரன் பண்ணுறது. ஓகேங்களா, ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறந்தாலும் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷனை டர்ன் ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ மிக விரைவில் அடுத்த நல்ல வீடியோ சந்திப்போம். ஸோ இது மாதிரி டைம் இருந்துச்சுன்னா நம்ம ப்ளேலிஸ்ட்டு செக் பண்ணி பாருங்கள். டாட்டா.